இந்த வீடியோல நாம பார்க்க போறது factors affecting photosynthesis in plant physiology. இது என்னோட பார்ட் 2 வீடியோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். இப்போ ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. எசென்ஷியலாக முக்கியமான ஃபேக்டர். ஸோ அது பிக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தால் கூட போதும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரோட்டோபிளாஸ்மிக் ஃபேக்டர். இப்போ புரோட்டோபிளாசம்னா என்ன? இது ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. இந்த செல்லு கூட இது நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸோட சரௌண்டிங்ஸில் சைட்டோபிளாசம். அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த நியூக்ளியஸையும் சைட்டோபிளாசத்தையும் ஒன்றா சேர்ந்து சொல்கிறது தான் புரோட்டோபிளாசம். ஸோ இந்த புரோட்டோபிளாசமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோசிந்தசிஸில். ஏன்னா அந்த புரோட்டோபிளாசம் ஹைட்ரேட்னா வாட்டரி, அதாவது வாட்டரியாக இருக்கணும், ட்ரை ஆகாமல் இருக்கணும். ஓகே, அண்ட் அதில் தான் என்சைம்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்சைம்ஸ் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுது. இப்போ என்சைம் என்ன? ருபிஸ்கோ இருக்கணும் இல்லையா டார்க் ரியாக்ஷனில். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கும் ருபிஸ்கோ தேவைப்படுது இல்லை. ஸோ அதெல்லாம் ஒழுங்காக நடக்கணும்னா இந்த புரோட்டோபிளாஸ்மிக் ஃபேக்டரும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இங்கே இருக்குது. நெக்ஸ்ட், அக்குமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஃபோட்டோசிந்தசிஸோட கடைசியாக வர ரிசல்ட் என்ன? எண்டு ப்ராடக்ட்னா ரிசல்ட் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துனே இருக்கும்போது கார்போஹைட்ரேட்ஸ் செல்லுக்குள்ளே சேர்ந்துனே இருக்கா. ஸோ சேர்ந்துனே இருக்கும்போது நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு போகுதா. அப்படி போகும்போது ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்லோவாகும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அனாட்டமி ஆஃப் லீஃப். இப்போது இந்த ஜீரோஃபிட்டிக் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திக் கியூட்டிக்கல் இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கக்கூடாது, வாட்டர் எக்ஸஸாக போகக்கூடாது. ஏன்னா அவங்க இருக்கிறது டெசர்ட் பிளான்ட்னு சொல்லுவோம். டெசர்ட் மாதிரி இருக்கிறது, தண்ணி அதிகமாக கிடைக்காத ஏரியா. ஓகேவா? ஸோ அங்கே திக்னஸ், கியூட்டிக்கல் ரொம்ப திக்காக இருக்கும். எபிடர்மஸ் நிறைய லேயர்ஸில் இருக்கும், மல்டி லேயர்டாக இருக்கலாம். அண்ட் ஸ்டொமேட்டா ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆப்சண்ட்டாக இருக்கலாம். சங்கன் ஸ்டொமேட்டாவாக இருக்கலாம், இல்லை ஆப்சண்ட்டாக இருக்கலாம், இல்லை கிரான்ஸ் அனாட்டமி நடக்காமையும் இருக்கலாம். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் கிரான்ஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா எப்படி வேணா இருக்கலாம். ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் கிரான்ஸ் அனாட்டமி இருக்கலாம். அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் சிந்தட்டிக் செல்ஸாலேயே இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காமையும் இருக்கலாம். ஸோ லீஃபோட அனாட்டமியை வச்சும் ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிப்ரலின், சைட்டோகைனின் இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட், ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பாக்டீரியா. நாம் இந்த பாக்டீரியல் ஃபோட்டோசிந்தசிஸை பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த பாக்டீரியல் ஃபோட்டோசிந்தசிஸ் தான் நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்கு, ஒரு எவல்யூஷனை கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த பாக்டீரியா தான் இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் செல், லிவிங் செல் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேவா? எவல்யூஷன் வந்தது. ஸோ பாக்டீரியா எந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் கிடையாது. இப்போ ஹையர் பிளான்ஸில் இருக்கிற மாதிரி குளோரோபிளாஸ்ட் எல்லாம் இல்லை, ஒரு குளோரோபிளாஸ்ட் எல்லாம் அங்கே இல்லை. ஸோ இது ஒரு சிம்பிள் டைப் ஆஃப் ஃபோட்டோசிந்தட்டிக் அப்பேரட்டஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது குரோமோசோம்ஸ் அண்ட் குரோமேட்டோஃபோர்ஸ் அப்படின்ற இதையும் இருக்குது. இப்போ நம்ம இந்த டேபிளில் பார்க்கலாமா? அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பாக்டீரியா. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ஸில் சைக்ளிக் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பிலேஷன் நடக்குது. ஆனால் பாக்டீரியாவில் ஒன்லி சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பிலேஷன் மட்டும்தான் நடக்குது. அப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ஸில் PS1 PS2 அதாவது ஃபோட்டோசிஸ்டம் 1 and 2 இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பாக்டீரியாவில் PS1 மட்டுமே இன்வால்வ், ஃபோட்டோசிஸ்டம் 1 ஒன்லி இன்வால்வ்டு. ஸோ எலக்ட்ரான் டோனார் இஸ் வாட்டர் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ஸ். அதுவே பாக்டீரியாவில் எலக்ட்ரான் டோனார் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஆக்சிஜன் இங்கே எவால்வ் ஆகுது பிளான்ஸில். ஆனால் பாக்டீரியாவில் ஆக்சிஜன் எவால்வ் ஆகாது. ஏன்னா நம்ம அங்கே ஆக்சிஜன், நம்ம வாட்டர் எடுத்திருந்தால் ஆக்சிஜன் எவால்வ் ஆகிருக்கும். இங்கே ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்றதுனால ஆக்சிஜன் எவால்வ் ஆகலை. அண்ட் இங்கே ரியாக்ஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா P700 அண்ட் P680 இன் பிளான்ஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், தட் இஸ் ரியாக்ஷன் சென்டர் இன் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா P870. இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் NADPH2 ரெடியூஸ் ஆகுது.
இங்கேயும் ரெடியூஸ் ஆகுது. 2 இடத்துலையுமே NADPH வந்து ரெடியூசிங் ஆகுது. NADPH வந்து ரெடியூஸ், அதாவது பிளான்ஸில் NADPH2 வந்து ரெடியூஸ் ஆகுது. அதுவே பாக்டீரியாவில் NADH2 மட்டும் ரெடியூஸ் ஆகுது. அண்டு அந்த எஃபெக்டிவ் PAR சொன்னல, ஃபோட்டோசிந்தட்டிக்லி ஆக்டிவ் ரேடியேஷன் 400 to 700 நானோமீட்டர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவில் அபோவ் 700 நானோமீட்டர். குளோரோஃபில், கரோட்டினாய்ட், ஜாந்தோஃபில் இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து பிளான்ஸில். பாக்டீரியாவில் பாக்டீரியோ குளோரோஃபில் அண்ட் பாக்டீரியோ விரிடன் தான் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸாக இங்கே இருக்குது பாக்டீரியாவில். அண்ட் பிளான்ஸில் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் apparatus நம்ம வந்து குளோரோபிளாஸ்ட் அன்றோம். அண்ட் பாக்டீரியாவில் வந்து குரோமோசோம்ஸ் அண்ட் குரோமேட்டோஃபோர்ஸ் அப்படின்ற சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வான் நீல் 1930 பாக்டீரியம் வந்து டிஸ்கட் பண்ணியிருக்கார். ஸோ அந்த பாக்டீரியத்தில் இருந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஆக்சிஜனுக்கு பதிலாக சல்ஃபர் வெளியாகுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் அவர்? வான் நீல் 1930. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த எலக்ட்ரான் டோனார், இது செகண்ட் பாயிண்ட். எலக்ட்ரான் டோனார் இஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு and only one photosynthesis is involved and the reaction center is P870. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ எலக்ட்ரான் டோனார் வந்து இங்கே என்ன? ஹைட்ரஜன் சல்ஃபைடு. அப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்றதுனால இங்கே ஒரே ஒரு PS சிஸ்டம் தான் ஆக்டிவாக இருக்குது. PS1 மட்டும்தான் ஆக்டிவ். அதோட இது பார்த்திங்கன்னா P870. ஏன்னா நம்ம என்னன்னு சொன்னோம், பியாண்ட் அந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா 700 தாண்டுது. ஸோ அதை தான் 870 தான் எஃபெக்டிவாக. அண்ட் இங்கே பிக்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாக்டீரியா குளோரோஃபில் A, C, D, E and G and carotenoids present இருக்குது. பிக்மெண்ட்ஸ் present in bacteria என்னென்ன பார்த்தீங்கன்னா பாக்டீரியா குளோரோஃபில் A, C, D, E and G and carotenoids 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவை 3 குரூப்பாக பிரிக்கிறாங்க. க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா, எக்ஸாம்பிள் குளோரோபாக்டீரியம் அண்ட் குளோரோபியம். பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா, தயோஸ்பைரலம் அண்ட் க்ரமேஷியம். Purple non-sulfur bacteria, Rhodo, Pseudomonas and Rhodospirillum. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஆக்சிஜன் தான் என்னது எவால்வ் ஆகுதுன்றதுக்கா ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த டெஸ்ட் டியூப் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டு ப்ரூவ் தட் ஆக்சிஜன் இஸ் எவால்வ் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இதுக்கு என்ன எடுத்துக்கணும்னா apparatus பார்த்தீங்கன்னா எய்ம் வந்து டு ப்ரூவ் தட் ஆக்சிஜன் இஸ் எவால்வ் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த apparatus பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கர், வாட்டர், ஹைட்ரலாட்விக், ஃபனல், டெஸ்ட் டியூப். ஓகே, ஸோ டெஸ்ட் டியூபு, ஃபனல் இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இதை வந்து இந்த செட்டப் எப்படி ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, ஒரு பீக்கரில் வாட்டரை எடுத்துக்கிறோம். வாட்டரில் இந்த ஃபனலுக்குள்ளே ட்விக்கை போட்டு ஃபனலை வந்து அந்த பீக்கருக்குள்ளே வச்சிடுறோம். அந்த ஃபனலுக்கு மேலே டெஸ்ட் டியூபை வந்து நம்ம இன்வெர்ட்டடாக ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சன்லைட்டில் வைக்கணும். அப்போ கொஞ்ச நேரம் சன்லைட்டில் வச்ச பிறகு அந்த இது இருக்கு இல்லையா, ஹைட்ரலாட்விக்ல இருந்து ஏர் பபிள்ஸ் வருது. ஸோ அந்த ஏர் பபிள்ஸை இந்த மேலே இன்வெர்ட்டடாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த டெஸ்ட் டியூப்பில் கலெக்ட் பண்ணி அந்த டெஸ்ட் டியூபை எடுத்துக்கிட்டு இந்த புன்சன் பர்னர் கிட்ட போனோம்னா புன்சன் பர்னர் வந்து எரியும். ஸோ க்ளோவ் ஆகும். ஸோ க்ளோவ் ஆகிறதுனால அப்போ என்ன, ஆக்சிஜன் இருந்தால் தானே க்ளோவ் ஆகும், எரியும். ஸோ அப்போ ஆக்சிஜன் தான் அந்த கேஸ் வெளியில் வருது. அதை ப்ரூவ் பண்ணியாச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க. நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.